ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, யோகிகளுக்கெல்லாம் யோகி யார்? நம்ம சித்தநாதன் தான். முருகன் அப்படின்னாலே அழகு. அந்த அழகான முருகனுடைய பெயர்ல மந்திரத்தை சொல்லி அதை உச்சாடனம் பண்ணாலே நமக்கு உச்சத்துல போயிடும் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஐதீகம். இப்ப நான் 6 விதமான மந்திரங்களை நான் சொல்றேன். முருகனுடைய பெயர் தாங்கிய அந்த மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் 6ஐயும் நம்ம சொல்லிட்டு வந்தோம்னாக்கா இது 6 அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம உயர்ந்திருப்போம். யாருப்பா இது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்முடைய உயர்வு நிச்சயம். இப்ப நம்பர் 1, சரவண பவ. சரஹண பவ. சரஹண பவ 6 எழுத்து. இதை மனமுருகி ஜெபிச்சுக்கிட்டு வந்தோம்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஒரு கணக்கெல்லாம ஜெபிச்சுட்டு வந்தோம்னா சரஹண பவ ஜெபிச்சுட்டு வந்தோம்னாக்கா சர்வ வசீகரம். உங்களை பார்த்தா ஓ இவர் யார் தெரியலையே, இவரை பார்த்து பேசலாமே, இவர்கிட்ட பேசினா நல்லா இருக்கும், அந்த மாதிரி வசீகரம் வந்துடும். இந்த சரஹண பவ அப்படிங்கிற ஒரு அழகான மந்திரம். இந்த மந்திரம் அதையே 2வது அரஹண பவச. ரஹண பவச இந்த 6 எழுத்து. இதை மனமுருகி ஜெபிச்சு வந்தா செல்வமும் செல்வாக்கும் பெருகும். முதல்ல அழகு வந்துச்சா, இப்போ செல்வமும் செல்வாக்கும் வந்துருச்சு. உண்மை வந்துருச்சு, சொன்ன உடனே வந்துடும். அதான் அடுத்து 3வதா ஹன பவ சர. ஹ வடமொழி ஹ ந ப வ ச ர. ஹன பவ சர அப்படின்னு மனமுருகி ஜெபிச்சுட்டு வந்தோம்னா பகை, பிணி, நோய் இதெல்லாம் பறந்து ஓடி போயிடும். பகைவனே இல்லாம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பகைவனே இருக்க மாட்டான். இந்த வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு பகைவர்களே இருக்க மாட்டார்கள். இதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஹன பவ சர அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்து 4வதா நபவ சரஹ. ந 3 சுழி ந ப வ ச ர ஹ. சரியா? நபவ சரஹ. இது அதை சொல்லிட்டு மனமுருகி ஜெயிச்சுட்டு வந்தோம்னாக்கா எதிர்ப்புகள் இருக்காது, எதிரிகளால் உண்டாகக்கூடிய தொல்லைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து 5வதா பவ சரஹண. பவ சரஹண பவ சரஹண இது சொல்லிட்டே வரணும். ப வ ச ர ஹ ந. ஹம் இருக்கு இல்லையா, ஹம் வடமொழி ஹ, அந்த ஹ பவ சரஹண அப்படின்னு மனமுருகி ஜெபிச்சுட்டு வந்தோம்னாக்கா இந்த உலகத்துல உள்ள எல்லா விதமான ஜீவன்களும் நம்மை விரும்பும். மனுஷர்கள் மட்டுமல்ல, மிருகங்கள், தாவரங்கள், இந்த பஞ்சபூத சக்திகள் எல்லாமே நம்மளை விரும்பும் அப்படிங்கிறது தான் பவ சரஹண அப்படிங்கிற இந்த 5வது மந்திரம். 6வதா வசரஹண பவ. வசரஹண ப. வ ச ர ஹ ந ப. வசரஹண ப அப்படின்னு இந்த 6வது மந்திரத்தை மனமுருகி நம்ம ஜெயிச்சுட்டு வந்தோம்னாக்கா எதிரிகளுடைய சதி, அவர்களால் வரக்கூடிய தீமைகள் எல்லாம் செயலற்று போகும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்ப என்ன செய்யலாம்? சரி, இது மாத்தி சொல்லலாம், சந்தோஷம். குறைஞ்சபட்சம் ஓம் சரவணபவ சொல்லுங்களேன். ஓம் சரவணபவ சொல்லிட்டே இருங்க, எல்லாமே வந்துடும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ சொன்னீங்கன்னா எல்லா விதமான ஒரு ஐஸ்வர்யமும் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது எல்லாமே நம்மக்கிட்ட வந்திருக்கும். அழகு, அறிவு, அன்பு, மகிழ்ச்சி, பாதுகாப்பு, அதையும் தாண்டி ஐஸ்வர்யம் எல்லாமே வந்துடும். சரியா? ஓம் சரவணபவ. சரி, இதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இந்த கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. இது இந்த நல்ல ஒரு செய்தியை மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம், சிந்திக்கலாம், செயல்படலாம்.
வெற்றி பெறலாம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து. ஜெய் சாய்ராம்.